அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மிக சிறப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீங்களே தான் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா எல்லாமே மிக விரைவில் எல்லாமே தளபதி சொல்லுவாரு. நீங்க ஆவலுடன் எல்லாத்தையுமே எதிர்பார்த்துன்னு இருக்கலாம். இப்ப பிரச்சனையா போயிட்டு இருக்க மும்மொழி கொள்கையை பத்தி பேசியிருக்காரு. அது தொடர்பா அடுத்த கட்டமா எதனா போராட்டம் சந்திங்க எதனா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? எதனா தளபதி உங்ககிட்ட அறிவிச்சிருக்காரா? இப்போ எங்களுக்கு அப்படியா அதை பத்தி எதனா சொல்லியிருக்காரா? கலந்து பேசிட்டு சொல்றேன். சுமார் 3000 பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிறாங்க. நிர்வாகிகள், ஒன்றியம், நகரம் அவங்களாம் வந்திருக்கிறாங்க. இன்று காலை முதல் அவங்க வந்து கொண்டிருந்தார்கள். இன்று எல்லாமே மதிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 17 விதமான பொரியல், 2 விதமான பொரியல், பூரி, இதுமாரி நிறைய ஐட்டங்கள், வடை, பாயாசத்தோட பண்ணியிருக்கிறோம். தலைவர் பேசுற பேச்சு உங்களுக்கு என்ன கவர்ந்தது? பண்ணையார் மனநிலையை ஒழிப்புன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு எப்படி பணியாற்ற முடியும்? நாங்கள் தலைவர் சொல்லிட்டாலே நாங்கள் பணியாற்றுவது தான் எங்களுடைய முதல் வேலை. அது நாங்கள் மக்களுக்கோசம் நாங்கள் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டு 2026 கண்டிப்பாக எங்கள் தலைவர் தளபதியை அந்த இடத்தில் அமர வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பொதுக்குழு வந்து சொல்லியிருந்தாங்க, எப்ப திரும்ப பொதுக்குழு? அதெல்லாம் தலைவர் தேதி வந்து அறிவிப்பார். கலந்து ஆலோசிச்சிருக்கீங்களா? எல்லாமே உங்களுக்கு மிக விரைவில் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.